மரணம்ன்ற ஆயுதத்தை தான் கொண்டு வந்தான் பிசாசு. இயேசு அதே ஆயுதத்தை வாங்கி அவனை ஒரு போடு. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, எல்லாம் சொல்லுங்க, அவன் மேல் நின்று பிசாசு மேலே ஏறி அவன் தலையை நசுக்கி, ஆமென், அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று. இயேசு ஆயுதங்கள் கொண்டு போல. பைபிள் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே, அவன் மரணம்ன்ற ஆயுதத்தை தான் கொண்டு வந்தான் பிசாசு. இயேசு அதே ஆயுதத்தை வாங்கி அவனை ஒரு போடு. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்தார். கோலியாத்தின் பட்டயத்தை உருவி கோலியாத்தை கொன்ன மாதிரி மரணம் என்னும் ஆயுதத்தை பிசாசு கொண்டு வந்து எல்லாரையும் கொன்னுகிட்டு இருந்தான். இயேசு அதுக்குள்ளேயே நுழைஞ்சி அவனை, யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் அந்த மரணத்தை வச்சு முடிவு கட்டி கொண்டிருந்தான். இயேசு அந்த மரணத்துக்குள்ளே நுழைந்து அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை அவர் அழித்தார். எல்லாம் சொல்லுங்க, அவன் ஆயுதத்தை உருவி அவன் தலையை, கோலியாத் தலையை தாவீது வெட்டினது போல் பிசாசின் அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, அவன் தலையை வெட்டி போட்டான். எல்லாம் சொல்லுங்க, தலையை வெட்டி போட்டான். ஆமென். எப்பவுமே தலைக்கு எதிராகத்தான் யுத்தங்கள். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். யாரெல்லாம் முன்னாடி நிற்கிறா, யாரெல்லாம் முதல்ல வர்றா, அவங்களுக்கு எதிராக தான் கொஞ்சம் ஃபைட் ஆகும். ஏன் தெரியுமா? இதை ஒன்றை தட்டினா அந்த கும்பலையே தட்டிடலாம். உங்களுக்கு ஒரு 10 பிரச்சனை கொண்டு வந்தான்னா எனக்கு ஒரு 1000மாவது கொண்டு வருவான். அது தெரியுமா? எப்போவுமே தலைக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கும், ஒரு தலைவிக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கும். ஒரு பாலசேகரை காலி பண்ணிட்டா அவ்வளோதான், பல விஷயங்கள் காலியாகிடுறது தெரியும். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் தலைவன் தலைவி. நல்லா கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? ஃபைட் எதுக்கு நேராக இருக்குது? லீடர்ஷிப்ஸ், த வார் அகைன்ஸ்ட் ஃபார் லீடர்ஷிப். அதனால தான் ஆண்டவரா முதல்ல சொல்லிட்டாரு, அவர் அவன் தலையை நசுக்குவார்.